சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. இங்க சிங்கப்பெருமாள் கோயில் மன்றம் ஆன்மீக அடிகளார் வந்து அவருடைய திருக்கரங்களால் இந்த மன்றத்தை உருவாக்கின ஸ்தலம். சித்தர்பீடம் மருவத்தூர்ல இருந்தாலும் கூட துணை ஆலயமா இந்த ஆலயத்துல எல்லா மக்களும் சக்தி படம் மாதிரி கையெடுத்து கும்பிடக்கூடிய அருளை அந்த அம்மா இங்க துவக்கி வச்சுட்டா. ஒரு தரம் இல்ல, உருவாக தெய்வமா அம்மா இந்த ஆலயத்துல வந்தவா இரண்டு தரம் திருப்பாதங்களை பதிச்சு இந்த சிங்கப்பெருமாள் மன்றத்தை உருவாக்கி தன் திருக்கரங்களால அருளாசி கொடுத்து திருப்பார்வையே இங்கே ஊர்ஜிதப்படுத்திட்டா. ஆசையா அன்பா என்றைக்கு நிலைச்சு நிற்கிற இடம் இந்த சிங்கப்பெருமாள் மன்றம். சித்தர் பீடத்துல அம்மாவை பார்க்க போறதுக்கு முன்னால மாதிரியா அம்மா உக்காந்து அருளாசிய அன்போடு மக்களுக்கு வழங்கி இன்னைக்கு இந்த அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறான்னா அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மீக சிறப்பு. இங்க மக்கள் வந்து வெறும் மன்றம் ஆன்மீகத்தை அடிகளார் வந்தாரு, ஆன்மீகத்தை சொன்னாரு, கருத்து வழிபாடு சொன்னாருன்னு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை. அந்த ஆலயத்துல அந்த அம்மா அங்கிருந்து ஆசையோட வந்து இங்க உக்காந்து நிறுவிட்டு போகல. இங்கத்தான் அந்த அம்மா திருவடியும் அருள் ஒளியோட உக்காண்டிருக்கிறா. இங்க பழைய தொண்டர்கள், பழைய தொடர் சக்தி திரு துரைராஜன் அவர்களும் சக்தி திருமதி கலைவாணி துரைராஜ் அவர்களும் பழைய தொண்டர்கள் மக்களுக்கு அம்மையப்பரா இருந்து அன்போடு மக்களை வரவேற்று பாசத்தோட பண்போட வரவேற்க தொண்டாற்றி என்னைக்கு காத்திருக்கிறாங்க. மக்களே, சக்திகளே, அம்மாவை வேண்டி இன்னைக்கு அம்மா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாளோ அது இங்க அம்மா உட்காந்து சொல்றா. எல்லாரும் கவனத்துல வச்சுங்க. மனித வாழ்க்கை மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 அடிப்படையில தான் இருக்குது. அந்த 4 அடிப்படைய நிரந்தரமா நிறுத்துறது இங்க தான். பக்கத்துல அண்ணனோட தங்கையா அன்போடு பாவிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சித்தர் பீடம் மருவத்தூர்ல கூட அம்மா உக்காந்துருக்க பீடம் தாமரை பீடம். ஆனா இந்த இடத்தினுடைய சிறப்பு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற அருள்மிகு நரசிங்க பெருமாள் அந்த அண்ணன் அன்போடு வரவேற்று தங்கச்சிக்கு சீருக்காக தான் படுத்திருந்த நாகப்பீடத்தையே கொடுத்துட்டாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த அம்மா நாகப்பீடத்துல அமர்ந்திருக்கிறா. இங்க தமிழ்நாட்டில் 600க்கு மேல மன்றம் 63 சக்தி படங்கள் இருந்தாலும் கூட படம் இல்லை, சிலையோட அம்மா உயிரோட கண்ணை திறந்து பார்த்து அந்த நாகப்பீடத்துல உக்காண்டிருக்கிறா. சக்திகளே, நீங்கள் இந்த கலியுகத்துல இந்த தருவாயை நீங்க மறந்து இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துல இந்த சக்தி பால நேரத்துல அம்மா கிட்ட வரணும்னு நீங்க வர்றது மறுபிறவி எடுக்காத அம்மா கிட்ட அருள்நிலையோட ஒன்று சேர்ந்து ஆன்மீகத்தோட நலமோடு வளமோடு வாழ்றதுக்கூட சக்தியை இந்த இடத்துல அம்மா கொடுத்துருக்குறா. ஒரு தரத்துக்கு 2 தரம் அந்த அம்மா வந்து போய் சித்தர்பீடத்துக்கு போய் நீங்க நம்ம அபிஷேகம் பண்ணி கையெடுத்து கும்பிட்டா கூட அம்மா நாகப்பீடத்துல சிங்கப்பெருமாள் மன்றத்துல சக்தி பீடமா இங்க அருள்மிகத்தோட ஆசையோட உக்காண்டிருக்கிறா. எந்த நேரம் போனாலும் எந்த நிமிஷமானாலும் வீட்டில் இருந்து அந்த அம்மாவை வேண்டிக்கின்னு என் நேரமும் மக்களுக்காக இங்க தொண்டு செய்யற இரு தொண்டர்களுக்காக நீங்க இந்த மன்றத்துல ஆலயமா கருதி துணை ஆலயமா கருதி வந்துகிட்டே இருக்கணும். நம்ம குறைய நம்ம கிட்ட மனுஷரா பிறந்தா மனக்குறை இருக்கும், உடல் குறை இருக்கும், வாழ்க்கை குறை இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து
அம்மா கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த சக்தி மாலை வாய்ப்பு தான். எல்லா இடத்துலையும் எல்லா கடவுளுக்கும் எல்லா பகவானுக்கும் மாலை நம்ம போடுறோம். ஆனால் இந்த ஓம் சக்தி மாலையில் தனி ஒரு சிறப்பு. மாதாவை நினச்சி தகப்பனை வழிபட்டு குருவோடு வாழ்ந்து குருவோடு குருவருளோடு கொடுத்து இங்கே நிற்க அம்மா இங்கே 5 நாள் உங்களோட கூட உக்காந்து அருள் வழியோடு அந்த மாலையை உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே போடுறது சக்திகள் குருஜி அல்ல. உங்கள் கழுத்தில் இருக்கிறது மாலை வெறும் சிகப்பு மணி அல்ல, அம்மா கொடுத்த அருள் மாலை. அம்மா கொடுத்த அருள் மாலையை ஒவ்வொரு குருஜி கிட்ட நீங்க போடும் பொழுது நீங்க கழுத்துல ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா அப்படின்னு போடுறீங்கல்ல, அந்த வார்த்தை சொல்லும் பொழுது கட்டாய அம்மா தான் உங்க கழுத்துல அந்த மாலையை போடுறா. அதை நீங்க கவனத்துல வைக்கணும். அந்த கவனத்துல வச்சு அம்மா நான் இது நாள் வரைக்கும் நான் வேணேன், எதுவுமே நடக்கல, மனுஷரா பிறந்த நான் கடவுளை பார்க்கல, வழிபாடுன்னு சொல்ற ஞானிகள் இல்லை சாஸ்திரங்கள்லாம் நான் கருதல, இங்கே வந்து நான் கையெடுத்து கும்பிடுறேன்னா ஒன்னே ஒன்று வேணாம், அம்மாவை நினச்சி அப்பாவை நினச்சி குருவோட வாழ்ந்தோ குரு சொல்கிற ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மான்னு அந்த சொல்லி அந்த வார்த்தையை இந்த மாலையை போட்டுட்டு இந்த 5 நாள் கழுத்தில் சுமந்து இருமுடியை அந்த இருமுடியை அம்மா கிட்ட இருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவள் உட்காந்த இடத்துல அபிஷேகம் பண்ணிட்டா எல்லாமே நிவர்த்தி, எல்லாமே குறைய இல்லாம நிவர்த்தி ஆகும். ஆகையினால மக்களே சக்திகளே இந்த 25 புத்தாண்டு ஆண்டுல நீங்க இந்த சக்தி மாலை போடக்கூடிய வாய்ப்பை விட்டுறக்கூடாது. தயவு செய்து இன்னைக்கு நீங்க போட்டீங்க, நான் வந்துட்டேன், நான் எங்க வீட்டில் உன்னை யாரை கூப்பிடல, இப்ப நீ கேட்கறல்ல மனசுல வேண்டிக்கோ, என்ன வர வச்சிட்ட தெய்வமே, இந்த இருக்கிறவங்களாம் வரணும்னா நாம ஒரு வார்த்தை நெஞ்சில ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா அப்படின்னு நினைச்சு உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தை எல்லா மக்களுக்கும் எல்லா ஆன்மாவுக்கும் பொருந்தும். இதை வேண்டிக்கிட்டா இன்னைக்கு ஒருத்தர் போடுறது ஒரு நகருக்கு பின்னால 1008 மந்திரத்தினுடைய அடிப்படையில 1008 மக்கள் சுபிட்சம் அடையணும். இந்த மக்கள் சுபிட்சம் அடையணும் தான் மனித ரூபத்துல அந்த அம்மா இங்க வந்து எல்லா இடத்துலயும் மனுஷரை ஆன்மீகத்தோட வாழ வச்சிருக்கிறா. அந்த வாழ வைக்க கொடுக்கிற அன்பு பாசமான கருத்தும் வழிபாடும் உங்களுக்காக நீங்க வந்தாலும் வரலனாலும் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பாரம்பரியம் நல்லா இருக்கணும், இங்க உலகம் சீர்படணும்னு இங்க வழிபாடு பண்றாங்கல்ல தொண்டர்கள், அதை நாம என்ன பண்ண எடுத்துக்கணும். அதனால தான் இந்த இடத்துல சிறப்பு. அதனால எல்லா இடத்துலயும் மன்றம் இருக்கு, எல்லா இடத்துலயும் வழிபாடு இருக்கு. ஆனா இந்த மக்களுடைய பாசமும் அன்பும் இந்த இடத்தினுடைய தனி சிறப்பு எங்கேயுமே கிடையாது. இங்க மட்டும்தான். ஆரம்பத்துல அம்மா மாலை போட்டு தொடங்கி 53 படி போச்சு. 53 படியை தாண்டி 54வது படியில இன்னைக்கு மாலைய எல்லாரும் அணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்டுங்க சக்தி. 5 நாள் 9, 5 நாள் 9, அந்த 9 மனித வாழ்க்கைக்கே அடிப்படை. நவகிரகம், நவகிரக நாயகி, நாடில செழிக்க நல்லது நடக்க எல்லாரும் நல்லபடியா வாழணுன்றதுக்காகத்தான் அந்த சக்தி மாலைய அந்த அம்மா கடைசியா இறுதியா நிறுத்தி வச்சுட்டா. இந்த நிறுத்தி வச்சிருந்த இந்த ஆலயத்துல ஏம்மா என்னால மருவத்தூருக்கு போக முடியலம்மா, எனக்கு சக்தி இல்லைம்மா, எனக்கு வழி இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, தேவையில்லை, இங்க உக்காட்டா துணை ஆலயத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எந்த நேரமும் திறந்து எந்த நேரமும் அம்மா வழிபாடு, எந்த நேரம் வழிபாடு கருத்து எப்ப நினைக்கிறோமோ நாம வரணும். அம்மா கையெடுத்து கும்பிடனா, ஏம்மா என்னால எவ்வளவுதான், இந்த உண்டி இல்லை கொஞ்சம் 10 பைசா போடுறேன், ஒரு துளி கற்பூரம் ஏத்துற, நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். அந்த மகிழ்ச்சிய அந்த தெம்பை நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா உங்களோட கூட
ஒரு சக்திகள் கூட ஒரு ஆயிரம்னா இந்த இடத்துல லட்சோப லட்ச ஜனங்கள், லட்சம் தீர்ந்து கோடானு கோடி ஜனங்கள், அந்த உள்ளங்கள் ஆன்மீகத்தின் வழி நடக்கணும். இந்த கலியுகத்துல எங்க பார்த்தாலும் தீய சக்தி, எங்க பார்த்தாலும் நல்ல செய்தி இல்லை, பெண்களுக்கு நல்ல இடம் நல்ல வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் தான் அந்த அம்மா தனி ஒரு நபரா இருந்து எல்லா மக்களையும் ஆதரிக்கிறதுக்கு இந்த வழிபாட்டையும் இந்த கருத்தையும் தர்ம நெறிய கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாசமும் இங்க வெள்ளிக்கிழமை எல்லா மக்களுக்கு வழிபாடு நடக்குது. பௌர்ணமியில அன்னதானம் நடக்குது. ஆடி பூரா கஞ்சி வரைச்சு நீங்க கஞ்சியும் பாவம் நீங்க பால் அபிஷேகம். நவராத்திரியில அப்பா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வினை பண்ணிட்டா, ஏம்பா இவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, உடல் நடுக்கம், இது தேவையே இல்லை. அந்த நவராத்திரி அந்த மனக்கோளாறு செய்வினை கோளாறு மொத்தத்தையும் நகர்றதுக்காக நவராத்திரி வழிபாடு. எல்லாம் 3 கடத்து போச்சு. கடைசியா இப்ப சக்தி மாலை இந்த 3 கட்டத்தை தாண்டினா இன்னுமே எங்களுக்கு ஒன்றும் நிறைவேறல அப்படின்னு நேர்த்தி கடன் சொல்லுவாங்க. எல்லா கடவுளுக்கும் தான் மாலை போடுறோம். அந்த 108 சிகப்பு மணி கோத்து மாதா பிதா குருவை வேண்டி போடக்கூடிய சக்தி மாலை வழிபாட இந்த மார்கழி மாசத்துல சக்தி மாலையை அணிஞ்சு அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டா தீர்ந்துது. நான் எந்த ஜோசியக்கார, எந்த சாஸ்திரம், எந்த கிரக கோளாறு, எப்போ வருஷம் பிறந்துடுது, எந்த கிரகம், எந்த கோளாறு, எந்த சாஸ்திரியம், எந்த பரிகாரம் போலாம் வேண்டாம். இந்த 4 பகுதியா பிரிச்சு அம்மா கொடுத்த ஆன்மீகத்தை இந்த துணையாலயத்துல கையெடுத்து கும்பிட்டு வேண்டி நாம நிவர்த்தியா நேர்த்தி கடனா செலுத்திட்டா நமக்கு வேற எங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாடு பூரா, பாரதம் பூரா இந்த கோயிலுக்கு போனா தீரும், அந்த கோயிலுக்கு போனா தீரும், இந்த சாஸ்திரம் பார்க்கலாம், இந்த பரிகாரம் போடலாம், தேவையே இல்லை. ஒரே நிரந்தரம். இந்த நிரந்தரமான இடத்துல இங்க ஒப்படைச்சிட்டப்பா எல்லாத்துக்கும் தலைமை ஆதி பராசக்தி. அந்த அம்மா பார்த்துதான் மும்மூர்த்திகளும் உலகத்தையும் இந்த உலகத்தினுடைய சேவத்தையும் சொல்றதுக்கு ஈஸியான தமிழ் மந்திரம், தமிழால சொல்லக்கூடிய மந்திரத்தை இங்க வழிபாடு வச்சிருக்கிறா. முடிஞ்சா 1008 வழிபாடு பண்ண போறாங்க. அப்படி இல்லையா 108, ஏமா அது கூட எனக்கு சொல்ல வரல. மூல மந்திரம் ஒரு 6 வரி, அதுவும் முடியல கண்ணு அப்படின்னு. ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி உன் திருவடியில ஒப்படைக்கிற, எல்லாத்துக்கும் சேர்த்து ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா, ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா அப்படின்னு அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நமக்கு எல்லாமே அடைக்கலாம். எல்லாமே அம்மா திருப்பாத்துல வச்சிட்டோம். அம்மாவை கண்ணை திறந்து பார்க்கணுன்றதுல தினந்தோறும் காலையில எழுந்து விடிஞ்சா நிலவு மறைஞ்ச நேரத்துக்கு நம்ம உயிரை நிரந்தரமா காப்பாத்திக்க வழியே இல்லை மக்களே. நல்லா கவனத்துல வச்சுங்க. காலையில எழுந்து விளக்கேத்தி ஒளிதான் எல்லா இடத்துலயும், இருள் நீங்க ஒளி, ஒளி பிரதர்சனம் தான் ஆண்டவனுடைய வழி. அதை தான் அம்மா இங்க தெரியப்படுத்திட்டா. விளக்கேத்தி ஒளிய பார்த்து அம்மா எல்லா தீய சக்தியும் இருள், அந்த இருள் நீங்கி வெளிச்சம் வரணும், ஒளி வரணும். ஒளியால இந்த உலக மக்கள் சேவை வரணும். உலக மக்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. சராசரி வாழ்க்கை, மன நிம்மதி, ஆன்ம சுத்தம், வழிபாடு, நல்ல எண்ணங்க, நல்ல கருத்து. எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் எங்க வீட்டு கதையே எங்களுக்கு பெருசா இருக்குதுன்னு நினைவில் வைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், தெய்வ வழிபாடு நிலைக்கணும், தெய்வ காலடி நிக்கணும், தெய்வ அருள் வேணும் அப்படின்னு அதை வேண்டிக்கணும். அதை வேண்டிக்கின பிறகு ஆசைப்பட்டா நேரம் இருந்தா இந்த ஆலயத்துல வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த அம்மாட்ட ஒப்படைக்கணும் சக்தி. எல்லாரும் மறக்காதீங்க, இந்த புத்தாண்டுல 53 படி தாண்டி 54வது மாலை வந்திருக்குதுன்னா எல்லா இடத்துலயும் 54 எல்லா உலகத்தையும் சீர்படுத்தக்கூடிய எண்ணிக்கை, சீர்படுத்தக்கூடிய கருத்து சித்தர்கள் கொடுத்தக்கூடிய 54, அந்த 54வது படியில நீங்க போனீங்கன்னா அம்மா கிட்ட நிரந்தரமா ஈஸியா எளிமையா அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி வந்து
அந்த அரிசி எடுத்து படையல் போட்டு அப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த ஒப்படைப்பு தான் எல்லா இடத்துக்கும் எல்லா ஆண்டவங்கிட்டையும் தனித்தனியா வேண்டதை விட இந்த ஒப்படைப்பு தீர்றதுதான் சரணடைதல். அந்த சரணடைதலை நம்ம வேணாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். பணம், பாக்கியம், சொத்து, மற்றவங்களை ஏகாதேசியமா நம்ம ஏளனப்படுத்துது எல்லாம் தேவையில்லை சக்திகளே. நம்ம ஆன்மா சுத்தப்படணும். ஆன்மையில தெய்வ வழிபாடு நிலைக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்ல எண்ணம் வரணும். தர்ம நெறி வாழணும். மக்களுடைய வழிபாடை ஏத்து தெய்வத்தோட வாழணும். தெய்வ அருளோடு இருக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மா குரு தெய்வத்தையும் கலியுக தெய்வத்தையும் வேண்டி இங்க இருக்கிற ஆலயத்துல நீங்க அவங்க ஒப்படை செய்யணும்னு உங்கள் நலன் கருதி அன்னையின் திருவடியை வேண்டிக்கிற. அம்மா கிட்ட வேண்டிக்கிறதோட இல்ல, இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல மறந்துடாதீங்க, நிரந்தரமா வச்சுங்க. காலையில எழுந்த உடனே அம்மா அம்மாடு கூப்பிடுறோம். ஆதிபராசக்தி உலகத்துக்கு ஆதிபராசக்தி அம்மா, நான் நேர்த்தி கடன் செலுத்திட்டேன், இனி வேற காலம் உங்களுக்கு. தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் விடிஞ்சு முடிகிற வரைக்கும் இந்த ஆன்மா சீர்படுறதுக்கு இனி வர காலத்துல ஆதரிக்க யாரும் இல்லை. திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு தெய்வத்துல அழ. வேற படம் பாக்கியத்தினால மனித வாழ்க்கை நிலைக்காது. நிலையில்லாத வாழ்க்கைய நிலை பெறணும்னாக்கா தெய்வ வழிபாடு, தெய்வத்தை நினைக்கணும், தர்மம் செய்யணும், பெரியவங்களை ஆதரிக்கணும், நல்ல எண்ணத்தோட வாழணும். இந்த ஆலயத்துல கையெடுத்து கும்பிடணும். அண்ணனோட தங்கையா அருள்மிகு இந்த துணை ஆலயத்துல வந்து எல்லா மக்களும் நலம் பெறணும்னு அன்னையின் திருவடியை வேண்டி அம்மா என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாலோ அதை இப்போ உங்களுக்கு சொல்லிட்டா. இதை கெட்டியா பிடிக்கணும். மாலை போடுறதோட நிக்காதீங்க சக்தி. உங்க வருங்காலத்தை அன்னையின் திருப்பாத்துல வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மாவை நினைச்சு வாழ்வோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி வாழ்வோம். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா.